எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக அரசு துறையில் சேவையாற்றி ஓய்வு பெற இருக்கின்ற அரசு ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வுக்கு முந்திய லீவு சலுகைகள் தொடர்பான ஒரு முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். தாபனக்கோவை மற்றும் சுற்றறிக்கை 2010-19 ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த சலுகையானது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அரசு துறையில் சேவையாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் 55 வயதில் அ முழு பென்ஷனுடன் அவர்கள் ஓய்வு பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் 60 வயது வரை அவர்கள் சேவையாற்ற முடியும். பெண் அரசு ஊழியர்களுக்கு சில துறையை சார்ந்தவர்களுக்கு 20 வருட காலத்துடன் முழு பென்ஷனுடன் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பல வீடியோக்களை கதைத்திருக்கின்றோம். இந்த வீடியோ மூலமாக இந்த எ ஓய்வுக்கு முந்திய விடுமுறை சலுகையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது எவ்வாறான அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு இது உரித்துடையதாக இருக்கும் என்பது தொடர்பாக பார்ப்போம். அரச ஊழியர் ஒருவர் தன்னுடைய இறுதி 3 வருட சேவை காலத்தில் சேமித்த விடுமுறைகளை 90 நாட்களை அ இளைப்பாறலுக்கு முந்திய விடுமுறையாக அல்லது ஓய்வுக்கு முந்திய விடுமுறையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அ நிகழ் அ அவர் சேவையாற்றுகின்ற ஆண்டில் காணப்படுகின்ற அமைய விடுமுறையும் கூட அவர்கள் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அமைய விடுமுறை மற்றும் சுகைவீன விடுமுறை ஆகியவற்றை உள்ளடங்கலாக இந்த 90 நாட்களை அவர்கள் ஓய்வுக்கு முந்திய விடுமுறையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சலுகைகள் காணப்படுகிறது. இந்த 3 மாத கால விடுமுறை என்றும் இதனை சொல்வார்கள். ஓய்வுக்கு முந்திய 3 மாத கால விடுமுறை என்றும் இதை சொல்வார்கள். நீங்கள் உங்களுடைய நிறுவன தலைவருக்கு முறையாக அறிவித்தல் ஒன்றை கொடுப்பதன் மூலமாக இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடுமுறை காலத்தில் உங்களுக்கு சம்பளம், அதற்குரிய கொடுப்பனவுகள் அனைத்தும் பூரணமாக வழங்கப்படும். அ இந்த விடுமுறை காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர் தன்னுடைய தனிப்பட்ட கோவையில் இருக்கின்ற குறைபாடுகள், அதே நேரம் தன்னுடைய சேவை நிலையத்தில் தன்னால் ஆற்றப்பட இருக்கின்ற அ ஏதேனும் தவறுவிட்ட செயற்பாடுகள் ஆகியவற்றை வெற்றிகரமாக பூரணப்படுத்துவதற்கு இந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தாபனக்கோவையின் அடிப்படையில் தாபனக்கோவை மற்றும் சுற்றறிக்கையினால் உறுதிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகையாக காணப்படுகிறது. எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு இது முக்கியத்துவம் மிக்க ஒரு தகவலாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கோருக்கு அதிகரித்த அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில், குறிப்பாக 2027னுடைய பேசிக்கின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஓய்வூதியங்கள் வழங்கப்பட இருக்கிறது. சற்று பொறுத்திருந்து 2026, 27 வரை பொறுத்திருக்கின்ற போது அவர்களுடைய பணிக்கொடையானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஓய்வூதியம் 2027 பேசிக்கை மையப்படுத்தி இருந்தாலும் உங்களுடைய பணிக்கொடையானது நீங்கள் ஓய்வு பெறுகின்ற போது பெறுகின்ற அடிப்படை சம்பளத்திலே அது கணிக்கப்படும். எனவே எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்கள் 2026 பட்ஜெட், அதே நேரம் 2027னுடைய பட்ஜெட் இவற்றை கவனத்தில் எடுத்து, அதே நேரம் உங்களுக்கு 60 வயதுக்கு உட்பட்ட நபராக நீங்கள் இருக்கின்ற போது சற்று பொறுத்திருந்து ஓய்வு பெறுவது உங்களுக்கு பல சலுகைகளை பெற்றுக் கொடுக்கும் என்ற ஒரு தகவலையும் வழங்கி, இந்த ஓய்வுக்கு முந்திய லீவு சலுகையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.